நீங்கள் தொடரலாம். நன்றி லாவண்யா. அஇஅதிமுகவினுடைய உட்கட்சி விவகாரத்தில் தேர்தல் ஆணையம் தலையிடக்கூடாது என்பதற்கான இந்த தடை நீக்கப்பட்டிருக்கிறது. தேர்தல் ஆணையம் இந்த விவகாரத்தில் விசாரணை நடத்தலாம் என உயர்நீதிமன்றம் தற்போது முக்கியமானது ஒரு தீர்ப்பை வழங்கியிருக்கிறது. நம்மோடு தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு தராஸ் ஷியாம் அவர்கள். சார் வணக்கம். மிக முக்கியமான ஒரு தீர்ப்பு, முக்கியமான காலகட்டத்தில் எப்படி பார்க்கிறீங்க? இந்த தீர்ப்புக்கு எதிராக உச்சநீதிமன்றத்திற்கு எடப்பாடி பழனிசாமி தரப்பு செல்லும் என்பதுதான் என் கருத்து. என்ன காரணம் என்றால், இதில் அடிப்படையில் தேர்தல் ஆணையம் பல்வேறு உயர்நீதிமன்றங்களில் சத்தியப்பிரமாண வாக்குமூலம் தாக்கல் செய்திருக்கிறது. அதிலே அது என்ன சொல்கிறது என்றால், உட்கட்சி விவகாரங்களை பற்றி நாங்கள் விசாரிப்பதே இல்லை, அப்படி அதிகாரம் கிடையாது, நாங்கள் மானிட்டர் பண்ணுவதில்லை, இன்ட்ரா பார்ட்டி அஃபேரை மானிட்டர் பண்ணுவதில்லை, எங்களது நிர்வாக நடவடிக்கையாக உட்கட்சி தேர்தல்களை பற்றி கருத்துக்களை வாங்கி இணையத்திலே பதிவேற்றம் செய்கிறோம், இப்படி சொல்லி இருக்கிறார்கள். ஆனால் இதிலே மாற்று கருத்து என்ன வருகிறது? மாற்று கருத்து, தேர்தல் ஆணையம் சுதந்திரமான, கேசிபி பேசியது நான் கேட்டேன், தேர்தல் ஆணையம் சுதந்திரமான அமைப்பு, அது விசாரணை நடத்துவதற்கு உரிமை இருக்கிறது என்று. தேர்தல் ஆணையம் ஒரு குவாசி ஜுடிஷியல் பாடி தான். குவாசி ஜுடிஷியல் பாடிக்கான அதிகாரம் வரம்பே இல்லாததுன்னு சொல்ல முடியாது. இப்ப நீதிமன்றத்துக்கான அதிகாரத்துக்கு வரம்பு கிடையாது, சிவில் நீதிமன்றத்துக்கு சிவில் சைட்ல வரம்பே கிடையாது. தேர்தல் ஆணையத்துக்கு ரெண்டே வரம்பு தான். ஒன்னு ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள்ஸ் ஆக்ட் 1950, அப்புறம் பல முறை திருத்தி இருக்கோம், அப்புறம் சிம்பிள்ஸ் ஆர்டர் 1968. இந்த ரெண்டுல தான் அது விசாரிக்க முடியும். அப்படி இல்லைன்னா கட்சியே பிளவுபடணும். அந்த கட்சியில் இருக்கிற எம்எல்ஏக்கள், எம்பிக்கள் இப்படி பிளவுபட்டு அந்த பிளவு தேர்தல் ஆணையத்தில் எதிரொலித்து அதை பற்றி தான் விசாரிக்க முடியும். என்றாலும் உயர்நீதிமன்றத்தின் ஒரு பெஞ்ச் இந்த தீர்ப்பை கொடுத்திருக்கிறது, இந்த ஆணையை பிறப்பித்திருக்கிறது. எனவே கண்டிப்பாக இதை எதிர்த்து அவர்கள் உச்சநீதிமன்றத்துக்கு செல்வார்கள். இது இப்போதைக்கு முடிகிற விஷயமாக எனக்கு தோன்றவில்லை. அரசியல் ரீதியா காரணங்கள் இதன் பின்னணியில இருக்கு அப்படின்னு பார்க்க வேண்டிய தேவை எழுகிறதா? ஏன்னா இப்ப தேர்தல் ஆணையம் விசாரிக்க தடை இல்லை அப்படின்னா சின்ன ஒதுக்கீட்டு சட்டத்தின் அடிப்படையில தேர்தல் ஆணையம் விசாரணை நடத்தலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஏற்கனவே புகழேந்தி உள்ளிட்டோர் தொடர்ந்து தேர்தல் ஆணையத்திலும் அது தொடர்பான மனுக்களை தாக்கல் செய்திருக்கிறார்கள். அப்ப இது பொலிட்டிக்கல் பேக்ரவுண்ட் அப்படிங்கறத பார்க்க வேண்டிய தேவை இருக்கா? அப்படி பார்க்கலாம். இதுல அடிப்படையான சில விஷயங்களை பார்ப்போமே. இப்போ ஒரு கட்சி, அந்த கட்சியில பல அதிருப்தியாளர்கள் இருப்பாங்க, இயற்கையா இருப்பாங்க. இந்த அதிருப்தியாளர்கள் எல்லாருமே ஒரு அமைப்பாக இருக்க முடியாது, தனித்தனி அதிருப்தியாளர்கள். இவங்க தனித்தனியாக பெட்டிஷன்கள் போடுறாங்க, நீதிமன்றத்துக்கு வரலாம். ஏன்னா நீதிமன்றம் அது உரிமையை பாதுகாக்கிற ஒரு விஷயம். தேர்தல் ஆணையத்துக்கு போகும்போது இந்த அதிருப்தியாளர்களுக்கான தேர்தல் ஆணைய அந்தஸ்து இது அது கேள்விக்குறியாகும். அதாவது அவங்களுக்கான இந்த லோக்கல் ஸ்டாண்டிங். அப்போ இவர்களுக்கான அந்தஸ்து என்னன்னா, அதிமுக என்ன சொல்லும், நாங்க கட்சியை விட்டு விலக்கிட்டோம், இவங்க இப்ப கட்சியிலே கிடையாது, கட்சிக்கு அப்பாற்பட்டவர்கள், இவர்களோட மனுவை ஏற்றுக்கொள்ள கூடாது. இதுதான் எந்த கட்சியோட வாதமும் இதுவா தான் இருக்க முடியும். அப்படியான சூழ்நிலையில் இன்ட்ரா பார்ட்டி அஃபேர், ஒரு உட்கட்சி விவகாரங்களை விசாரிப்பது என்கிற முடிவு தேர்தல் ஆணையத்தால் எடுக்கப்பட்டால் இந்தியா முழுவதும் இருக்கிற எல்லா கட்சிகளின் உட்கட்சி பிரச்சனைகள் எல்லாத்தையுமே அதை விசாரிக்க வேண்டியது வரும். எந்த கட்சியில உட்கட்சியில பிரச்சனை இல்லாம இருக்கும்? அப்போ இது நெவர் எண்டிங் ப்ராசஸ். அதுக்குதான் நம்ம உரிமையியல் நீதிமன்றத்துக்குன்னு சில வழக்குகளை கொண்டு போறோம். இப்போ நிறைய வழக்குகள் சிவில் சூட் இங்க பெண்டிங், சென்னை உயர் நீதிமன்றத்தின் உரிமையியல் நீதிமன்றத்துல பெண்டிங். அப்போ தேர்தல் ஆணையம் அதுக்கு கீழமை அமைப்பு, சிவில் நீதிமன்றங்கள் அதற்கு மேலாண்மை அமைப்பு. இப்போ மேலாண்மை அமைப்புல நிலுவையில் இருக்கிற ஒரு விசாரணை குறித்து அல்லது ஒரு மேட்டர் குறித்து மீண்டும் கீழமை அமைப்பான தேர்தல் ஆணையம் விசாரிக்க முடியுமா? இப்படி இதுல உண்மையிலேயே பல சிக்கல்கள் இருக்கு. எனவேதான் நான் இது உச்சநீதிமன்றத்துக்கு போகும் என்றுதான் நான் எதிர்பார்க்கிறேன். மிக்க நன்றி திரு ஷியாம். இணைப்பில் உங்களது கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி.